ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால் மீண்டுமாய் இந்த நம்பிக்கையின் வார்த்தையின் மூலமாக காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட நம்முடைய வேத புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இப்படியாக நாம் அங்கே வாசிக்கிறோம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுப்போம் என்கிற வார்த்தை நாம் அநேக காரியங்களிலே நாம் செபித்து நமக்கு கிடைக்காத சூழ்நிலை, நாம் செபித்து நமக்கு அது வராத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் சில வேலைகளிலே தொடர்ந்து செபிக்க முடியாதபடி நாம் தளர்ந்து விடுகிறோம். ஆகையினால அநேக அறுவடைகளை நாம் அறுக்க முடியாமல் இருக்கிறோம். ஒரு விவசாயி நட்ட நாள் முதல் அநேக விதைகளுக்கு நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, 30, 60 என்று சொல்லி ஒரு 90 நாள் விதைக்கப்படுற நிலமாக இருந்தால் அந்த 90 நாட்களுக்கு பிறகு அது அறுவடைக்கு ஆயத்தமாகும். இதே போல் அப்பொழுது அந்த விவசாயி தொடர்ந்து அதை கண்காணித்து அதை எந்த வகையிலும் சேதமாகாதபடி அதற்கு எல்லா வேலைகளையும் செய்து நீர் பாய்ச்சி அப்படி செய்யும் பொழுது அவர் அதற்கான அறுவடையை காண்கிறார். அதே போல் நாமும் நம்முடைய ஜெபத்திலே தளர்ந்து விடக்கூடாது, சபைக்கு போகிறதிலே தளர்ந்து விடக்கூடாது, தேவனை தேடுகிறதிலே தளர்ந்து விடக்கூடாது. தனி ஜெபம், குடும்ப ஜெபம், இன்னும் அநேக காரியங்களே தேவனுடைய காரியத்தில் நாம் தளர்ந்து போகாதிருந்தால், அது மட்டுமல்ல இந்த சூழலில் நாம் அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே நாமும் கூட நல்ல ஒரு அறுவடையை நம்ம குடும்பத்திலே, பிள்ளைகள் மத்தியிலே, ஊழியத்திலே, தேவைகளிலே, ஆசீர்வாதங்களிலே, இன்னுமான பல காரியங்களிலே நல்ல ஒரு அறுவடையை நாம் காண்போம். நிச்சயமாக நீங்களும் கூட ஒருவேளை இதுவரைக்கும் ஒரு நல்ல அறுவடை இல்லாதிருந்தால் தளர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து தேவன் மேல் நம்பிக்கையாக விசுவாசமாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாக இருங்க. நல்ல ஒரு அறுவடையை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு தருவாராக. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் மற்றவர்களும் பிரயோஜனமாக இருக்கும்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் வேறு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ.